ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆலியார் குவார்ட்டர்லி லீவில் ஆலியார் டேம் கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான். உள்ளே என்ட்ரன்ஸ் போயாச்சு. 5 ரூபா தான் டிக்கெட்டு. சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே 5 ருபீஸ் தான். மொபைல் எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கு ஒரு 20 ருபீஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனால் சூப்பராக தண்ணி ஓடிட்டுருக்கு. அப்படியே ஒரு பக்கமாக ஒரு இது மாதிரி கட்டி விட்ருக்காங்க. அதுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜாலியாக குளிச்சிட்ருக்காங்க. நல்லா இருந்தது. உள்ளே போனோன்னே அந்த தண்ணிக்கிட்ட போனோன்னே சில்லுன்னு குளுன்னு நல்லா இருந்தது. ஃபுல்லாக சுற்றி மரம். அந்த சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமாக வந்து பசங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் சறுக்கல், ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி தண்ணி சூப்பராக போயிட்டே இருக்குது. வாய்க்காலில் வெட்டி விட்டு தண்ணி போகிற மாதிரி அந்த ஓரமாக போயிட்டே இருக்குது. நம்மளும் பக்கத்துலேயே நடந்து போகிறது நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே சுற்றி இந்த சைடு மேலே பார்த்தோன்னா டேமுக்கு மேலே பாருங்கள், வியூ பாருங்களேன், மவுண்டைன் வியூ எப்படி சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே விளையாடுற இடத்துல பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா சறுக்கல், ஊஞ்சல், அப்புறம் தனியாக வந்துட்டு பேமெண்ட் பண்ணி நம்ம 30 ரூபா 40 ரூபான்னு இருக்குது. அந்த மாதிரியும் ரைடெல்லாம் இருக்குது. இந்த நம்ம எக்ஸிபிஷன்லலாம் தனியாக ரைட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டுருந்தோம். மேலே இதெல்லாமே ரைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி போய்க்கலாம். தனியாக இதுக்கு டிக்கெட்டோட இன்க்ளூட் ஆகாது. இதெல்லாம் வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுலாம் வந்து சும்மா சாதாரணமாக ஒரு சறுக்கல், ஊஞ்சல் அந்த இதெல்லாம் இருந்தது. குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 1 டே ட்ரிப் போகணுன்னா ஒரு நல்ல ஒரு பிளேஸு. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே குளிச்சுட்டு நல்லா தண்ணியில் விளையாடிட்டு ஜாலியாக இருந்தது. ஒரு 1 டே ட்ரிப் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இது. நல்லாச்சி பக்கத்துலேயே இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல், சறுக்கல் அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் பக்கத்துலேயே அங்கங்கே கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா அப்படியே பார்க் மாதிரி செட்டப்லாம் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா மேலே டேம் ஏறுறது தான் கொஞ்சம் வெயிலில் கஷ்டம். நல்லா வியூஸ் எல்லாம் சைட்லலாம் வந்து மலை, அந்த மேகமூட்டம் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. மேலே டேமில் நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. இனி போய் நம்மளும் போய் ஏற வேண்டியதான். ஏற பக்கமாக வந்தாச்சு. டேமில் கீழே வந்து தண்ணி ஃபுல்லேருந்து வருது. இந்த தண்ணி தான் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அங்கங்கே குளிச்சுட்டு இருந்தது, விளையாடினது எல்லாமே வந்து இந்த தண்ணி அப்படியே போகிறது தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ மேலே ஏற போகிறோம். ஓகே, இப்போ மேலே ஏறலாம். அப்படியே போய் ஸ்டெப்ஸில் இருந்து பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறியாச்சு. அங்கேருந்து பார்த்தா வியூலாம் சூப்பராக இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வந்து ஸ்கூல் ஸ்டாஃப்ஸு அவங்கெல்லாம் வந்து வந்திருந்தாங்க. ஜாலியாக அப்படியே பார்த்துட்டே போயாச்சு. மேலே ஏறியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறியாச்சு. ரொம்ப ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்தது ஏறுறதுக்கு. மேலே ஏறி வந்தோம்னா பார்த்தா வியூ அப்பா செம்மையாக இருந்தது. அந்த சைடு மவுண்டெயின் பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகமூட்டம், அழகான ஒரு வியூ. இங்கே வந்து வால்பாறை போகிற ரோடு அது வந்து அப்படியே நல்லா தெரியுது. அப்புறம் அங்கேருந்து சைடில் பார்த்தோம்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். அதுக்கு பக்கத்தில் அப்படியே போனோம். பார்த்திங்கன்னா இங்கே போலீஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தாங்க. போட்டிங் நினச்சோன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் ஆமாம் இது. அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்குறதுக்கு ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் நேரம் மேலே ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கி வந்து தண்ணியில் குளிக்க ஆரம்பித்தாச்சு. ஒரே தண்ணியில் விளையாட்டு தான், குளியல் தான். குளிச்சு முடிச்சு ஃபைனலாக அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ் எல்லாம் போய் விளையாடினாங்க. குட்டி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேம்ஸு இது. கொஞ்ச நேரம் எல்லா கேம்ஸும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்படியே கிளம்பியாச்சு.
வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய ஃபிஷ் ஷாப்பு, ஹோட்டல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதில் போயிட்டு ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.